ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, கிராம ஊராட்சி செயலாளருக்கு ஷார்ட் லிஸ்ட்டு வந்தாச்சு. அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு நடக்கிறதா இருந்த நேர்காணல் வந்து அது டேட்டு எப்போன்னு சொல்லிட்டு சொல்லாமயே தள்ளி வச்சுட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரமே அந்த டேட் எல்லாமே வரப்போகுது. அது மட்டும் இல்லாம, இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி லிஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல வந்திருக்கு. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட செலக்ட் பண்ணி, நீங்க ஓன் ஓன ஒரு ஒரு கேட்டகரியா வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் என்னவெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதிலேயே பார்த்துக்க முடியும். அது நீங்க ஃபர்ஸ்ட்டு இந்த வெப்சைட்ட ஓப்பன் பண்ணிக்கோங்க. tnrd.tn.gov.in இந்த வெப்சைட்ட ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது மொத்த டீட்டெயிலும் தெரியும். அதுவும் பாருங்க, இன்னைக்கு நடக்க இருந்த இந்த நேர்காணல் வந்து ஒத்தி வைக்கிறாங்க. அதுவும் நிர்வாக காரணம்னு சொல்லியிருக்காங்க. எப்போ என்னன்றத சொல்லிட்டு நம்ம மறுபடியும் இந்த சேனல்லயே மறுபடியும் அப்டேட் பண்ணுவோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் வைஸா வந்து இங்க எல்லாமே குடுத்துருக்காங்க. ரேங்கிங் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் ஃபார் இன்டர்வியூ ஃபார் தி போஸ்ட் ஆஃப் பஞ்சாயத் செக்ரட்டரி. செக்ரட்டரிக்கெல்லாம் யாரெல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க, யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இந்த வெப்சைட்ல போனீங்கன்னாவே நீங்களே பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்திருக்கும், நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகாதவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்திருக்காது. அத வந்து நீங்க இங்கேயே பார்த்துக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட்ட நீங்க செலக்ட் பண்ணுங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்களோ, அந்த டிஸ்ட்ரிக்ட்ட வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க எது இருந்தாலும் சரி, இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து கிருஷ்ணகிரி செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கேட்டகரி இதில செலக்ட் பண்ணுவோம். பிசியா, பிசி முஸ்லீமா, ஜென்ரலா, எம்பிசியா, எஸ்சியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலே செலக்ட் பண்ணுவோம். இதில வந்து உங்களுக்கு இதிலேயே வந்து கேட்டகரி இருக்கு. இதில எத்தன எத்தன வேக்கன்சி இருக்கு, எத்தன பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்திருக்கு. இதில ஜெனரல்னே நம்ம செலக்ட் பண்ணுவோம். இதில வந்து 6 பேர் வந்து வேக்கன்சி இருக்கு. 6 வேக்கன்சிக்கு எவ்வளோ பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. இங்க பாருங்க. இந்த கிரீனா இருக்கு இல்லைங்களா? இது எல்லாமே வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆன உங்களுடைய வீடியோ லிஸ்ட் மட்டும் தான். நீங்க போக போக போய்க்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 30 பேர் வந்து இப்போ ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. கீழ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஷார்ட் லிஸ்ட் யாரெல்லாம் ஆகலையோ அவங்களுடைய நேம் மொத்தமா வந்து கீழ குடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகாதவங்க. இது எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க மெயிலு, ஃபீமெயிலு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல்ல யாரெல்லாம் வராங்களோ, அவங்க எல்லாமே வந்திருக்கு பாருங்க. இதில உமன் கேட்டகரியும் வந்துட்டுருக்கு. எம்பிசி, டிஎன்சி வந்திருக்கு. அப்புறம் பிசி இவங்க எல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. 6 வேக்கன்சிக்கு வந்து இவ்வளோ பேர் வந்து போட்டி போடுறாங்க. எத்தன பேர் வந்து நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கு நேர்காணல்ல கூப்பிட போறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பார்க்கலாம். இதே மாதிரி தான் நீங்க வேற டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா, மதுரைய எடுத்துக்குவோம். மதுரை எடுத்துட்டு நம்ம பிசி செலக்ட் பண்ணிக்கலாங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் பேக்லாக் இதுவே செலக்ட் பண்ணுவோம். இது ஒரு கேண்டிடேட் தான் வேக்கன்சி இருக்கிறது. ஒரு கேண்டிடேட்டுக்கு இங்க பாருங்க இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இவங்க எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க. பிசி, எக்ஸ் சர்வீஸ் மேன் 5 பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. ஆனா இருக்கிறது ஒரு வேக்கன்சி தான். அது மட்டும் இல்லாம இப்போ அடுத்து டிஸ்ட்ரிக்ட் இப்போ சேலம் செலக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். சேலத்தில வந்து என்ன பண்ணலாம், எஸ்சி செலக்ட் பண்ணுவோம். இதில ஷெட்யூல் காஸ்ட் ஜென்ரலு இதுக்கும் ஒரே வேக்கன்சி தாங்க இருக்கு. ஒரு வேக்கன்சிக்கு எத்தன பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க? 5 பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. எவ்வளோ மார்க்கு டோட்டல் மார்க் எவ்வளோ? எவ்வளோ மெயிலா, ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு இதில ஒரு மெயில் தான் இருக்காங்க. மத்தவங்கலாம் ஃபீமேலா இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எஸ்எம்எஸ் வருமா? வராதான்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுக்கலாம்.